திருச்சிற்றம்பலம். சோழ நாட்டில் சேஞ்சலூர் என்னும் ஒரு மூதூர் மண்ணியாற்றின் தென்கரையில் இருந்தது. முருகப்பெருமானால் மிகவும் விரும்பப்பட்டதால் சேஞ்சலூர் என்ற பெயருடன் திகழ்ந்தது. சிவநெறியின் திருநீற்றில் ஒருமை அன்பு கொண்டவர்களும் 4 மறைகளையும் நன்கு ஓதி உணர்ந்தவர்களும் 5 சேட்டைகளையும் அடக்கி ஆள்பவர்களும் ஆகிய மறையவர்கள் அவ்வூரில் சிறந்து விளங்கினார்கள். மார்பில் பூணூலும் தலையில் குடுமியும் உள்ள மாணவச் சிறுவர்கள் வேத பாடசாலைகளில் வேதம் ஓதுவார்கள். அவர்களுக்கு ஆசான்கள் வேதம் ஓதுவிப்பார்கள். அந்த காட்சி வேத பாடசாலை என்னும் வானில் சந்திரனோடு நட்சத்திரங்களும் காட்சியளிப்பதை போன்றிருக்கும். மடங்களில் வேத ஒலிகள் முழங்கிக் கொண்டிருக்கும். வேள்விச்சாலைகளில் வேள்விகள் நிகழ்ந்து ஓமப் புகைகள் எழும்பிக் கொண்டிருக்கும். வீதிகளில் பால் ஒழுக பசுக்கள் பொழுதெல்லாம் போய்க் கொண்டிருக்கும். இது போன்ற அழகான தெருக்களை கொண்ட அவ்வூரில் எச்சதத்தன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். பாம்பிடம் நல்ல மணியும் தீய நஞ்சும் ஒருங்கே இருப்பது போல நல்வினை தீவினை இரண்டிற்கும் எச்சதத்தன் ஒரே வடிவாக விளங்கினான். அவன் பவித்திரை என்ற பெண்மணியை மணந்து இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தான். பவித்திரை நற்குடியில் பிறந்தவள், கற்றவர்களை பேணும் பண்புடையவள், புத்திரனை பெற்று பெருமையடையும்படியான தவம் செய்தவள். அவளுக்கு சிவப்பற்று விளங்கவும் அந்தணர் குலம் ஓங்கவும் ஏழுலகும் உய்யவும் சைவ உண்மைத்திறன் விளங்கவும் விசாரசர்மர் எனும் குழந்தை பிறந்தது. விசாரசர்மருக்கு முற்பிறவி உணர்ச்சி உண்டு. அதனால் அவருக்கு வயது 5 ஆண்டுகள் நிரம்பியவுடன் அறிவு மலரத் தொடங்கியது. அவர் முந்திய பிறவியில் பெற்றிருந்த வேத ஆகமங்களின் அறிவெல்லாம் சிவஞானமாக மலர்ந்தது. அவருக்கு வயது 7 ஆண்டுகள் ஆகியவுடன் அந்தணக் குல வழக்கப்படி அவருக்கு உபநயனச் சடங்கு செய்து முடித்து வேத பாடசாலையில் வேதங்களை ஓதுவிக்கும்படி செய்தார்கள். வேதங்கள் முதலான பல கலைகளையும் போதிப்பதற்கு முன்னரே அவருக்கு இயற்கையாக அமைந்திருந்த அறிவாற்றலைக் கண்டு ஆசிரியர்கள் வியந்தனர். தில்லையில் ஆனந்த தாண்டவம் ஆடும் சிவனே தம்மை வழிநடத்துபவர் என்னும் மெய்யுணர்வு எப்போதும் அவருடைய சிந்தையில் வளர்ந்து கொண்டே இருந்தது. மென்மேலும் எழும் சிவநேசத்தால் அவர் நெஞ்சு திடப்பட்டு நின்று செம்மலராகத் திகழ்ந்தது. ஒரு நாள் வேதம் பயிலும் அந்தணச் சிறுவர்களுடன் விசாரசர்மர் தெருவில் சென்று கொண்டிருக்கும் போது கன்றை ஈன்ற பசு ஒன்று தன்னை மேய்க்கும் இடையனை தன் கொம்பினால் முட்டச் சென்றது. கோபம் கொண்ட இடையன் தன் கையில் வைத்திருந்த பிரம்பினால் வேகமாக பலமுறை அடித்தான். இதனைக் கண்ட விசாரசர்மர் வெகுண்டெழுந்து பசுவை தாக்காத வண்ணம் இடைமறித்து நின்றார். பின் அந்த ஆயனுக்கு பசுவின் பெருமைகளை எடுத்துக் கூறினார். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் விட மேலானது பசுக்கள். தேவர் முனிவர் கூட்டங்கள் சூழ்ந்த அம்சமாக விளங்கக்கூடியவை பசுக்கள். தில்லையில் கூத்தாடும் சிவபெருமானின் திருமுடியில் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற பஞ்சகவ்யங்களை கொடுக்கும் சிறப்பு பசுக்களுக்கே வாய்த்திருக்கின்றது. சிவபெருமான் மேனியெல்லாம் பூசக்கூடிய திருநீற்றுக்கு மூலமான சாணத்தை கொடுக்க வல்லது. சிவனாரும் உமாதேவியாரும் அமர்ந்தருளும் ரிஷபதேவரின் குலத்தை சேர்ந்தவை என்றோ பசுக்கள். சிவபெருமானின் திருவடியை வழிபடுவதற்கு பசுக்களை காத்தலே நெறியாகும். இனி இந்த பசுக்களை மேய்க்கும் தொழிலை நீர் விட்டுவிடும். இனி நானே பசுக்களை மேய்த்துக் கொள்கிறேன் என்றார். ஆயன் பயந்து போய் நடுங்கினான். விசாரசர்மரை கைகூப்பி வணங்கி கும்பிட்டுவிட்டு மேய்த்தல் தொழிலையே விட்டுவிட்டு போய்விட்டான். அதன் பிறகு வேதியச் சிறுவரான விசாரசர்மர் அந்தணர்களின் இசைவை பெற்று அன்று முதல் பெரும் பசுக்கூட்டத்தை மேய்க்கும் திருத்தொண்டு புரிந்தார். அவர் கோலும் கயிறும் கொண்டு பசுக்களை புற்கள் நிறைந்த மேய்ச்சல் நிலங்களில் தாமே ஓட்டிச் சென்று மேய விடலானார். நல்ல தண்ணீர் நிறைந்த நீர்த்துறைகளுக்கு ஓட்டிச் சென்று தூய நீரை இதமாக அருந்தச் செய்தார். அவற்றின் அச்சத்தை தாமே முன்னின்று அகற்றினார். வெயில் நேரங்களில் நிழல் பாங்கான இடங்களுக்கு ஓட்டிச் சென்று இளைப்பாற்றினார். அவருடைய மேற்பார்வையில் பசுக்கள் மிகப் பெருகின, அழகுடன் பொலிவாக விளங்கின. பசுக்கள் மிகவும் மகிழ்வுற்று இரவும் பகலும் பால்மடி பெருகி முன்பை விட பால் அதிகமாக சொரிந்தன.
வேதியர்கள் மகிழ்ந்து விசாரு சருமரை புகழ்ந்தனர். பசுக்கள் தங்கள் கன்றுகளோடு இருக்கும் நேரத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை விட வேதக்கன்றான விசாரு சருமருடன் இருக்கும் நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. விசாரு சருமரிடம் கொண்ட அன்பின் மிகுதியால் தாய்ப்பசுக்கள் அவரருகே வந்து மனமுருகி நிற்கும். அவரை தம் கன்றாக பாவித்து தாய்போல் குரல் எழுப்பி கனைத்து பால்மடி கறந்து கறவாமலேயே பாலை சொரிந்தன. அந்த பாலை காணும் தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யும் திருமஞ்சன நினைவு அவருக்கு தோன்றியது. அதனால் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற வேட்கை எழுந்தது. முற்பிறவியில் அவர் சிவபூஜை செய்த உணர்வின் தொடர்ச்சியால் சிவபூஜை செய்ய முற்பட்டார். மண்ணியாற்றில் உள்ள மண் திட்டில் அத்திமரத்தின் கீழ் சிவனாரின் உருவான லிங்க வடிவை மண்ணால் உருவாக்கினார். மண்ணாலேயே சிவ ஆலயமும் மதில் சுவர்களையும் கட்டினார். இலைகளால் பூக்குடை செய்து மலர்களை பறித்து வந்தார். பின் பசுக்கள் அவர் கைப்பட்டவுடன் தானாக சொரியும் பாலை குடம் நிறைய பிடித்து தான் வடிவமைத்த மணல் சிவலிங்கத்தை திருமஞ்சன நீராட்டினார். தான் பறித்து வைத்திருந்த மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்தார். சிவனாரும் அச்சிறுவனின் பாலாபிஷேகத்தையும் அன்பு அர்ச்சனைகளையும் விருப்பத்தோடு ஏற்று அருள்வார். இச்செயலை அயலான் ஒருவன் கண்டு அவ்வூர் அந்தணர்களிடம் தெரிவித்தான். அந்தணர்கள் அனைவரும் ஒன்று கூடி மாடு மேய்க்கும் சிறுவன் தங்களை வஞ்சித்து விட்டதாக கருதி விசாரு சருமரின் தந்தை எச்சதத்தனிடம் புகார் கூறினர். எச்சதத்தன் தன் மகனின் செயலைக் கண்டறிய மறுநாள் காலை விசாரு சருமர் பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும்போது மறைவாக பின்தொடர்ந்தான். விசாரு சருமர் வழக்கம்போல் அன்பு பூஜை செய்வதற்காக மண்ணியாற்றில் நீராடினார். முன்போலவே மணலில் சிவலிங்கம் செய்து மணற்கோயிலையும் மதில் சுவர்களையும் வடிவமைத்து மலர்களை கொய்து வந்தார். பின் பசுக்கள் குடம் நிறைய சொரிந்த பாலை எடுத்து கொண்டு வந்து மனம் ஒன்றி அன்பு பூஜை செய்யத் தொடங்கினார். இனிய பால் குடங்களை எடுத்து வந்து சிவலிங்கத்தின் மீது ஆவலோடு ஊற்றி அபிஷேகம் செய்தார். விசாரு சருமரின் அன்பில் மகிழ்ந்த சிவபெருமான் அச்சிறு அடியாரின் பெருமையை வெளிப்படுத்த விரும்பினார். மறைந்திருந்த எச்சதத்தன் தன் சிறுமகனின் செயலைக் கண்டு அறிவிழந்து ஆத்திரத்துடன் மதிமயங்கி சிவபூஜைக்கு இடையூறு செய்யும் விதமாக பால் குடங்களை தன் கால்களால் எட்டி உதைத்தான். விசாரு சருமர் ஏறிட்டு பார்த்தார். இந்த பாதகச் செயலைச் செய்தது தன் தந்தை என்பதை உணர்ந்தார். ஆயினும் தன் தந்தை என்றும் பாராமல் பாதகம் புரிந்த தந்தையின் பாதங்களை வெட்டுவதே முறை என்று தன் அருகில் இருந்த கோலினை எடுத்து எச்சதத்தனின் கால்களை நோக்கி வீசினார். கோலானது மழுவாக மாறி எச்சதத்தனின் இரு கால்களையும் துண்டித்தது. கால்கள் இரண்டும் வெட்டுண்டு வீழ்ந்தான். விசாரு சருமர் மீண்டும் சிவபூஜை செய்யும் பொருட்டு முனைந்தார். இதனைக் கண்ட சிவபெருமான் மனமகிழ்ந்து உமாதேவியாருடன் காட்சியளித்தார். பூதகணங்கள் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் புடைசூழ சிவபெருமான் அன்போடு காட்சி கொடுத்ததைக் கண்டு பக்தி முதிர்ந்த பாலகரை கைகூப்பி வணங்கினர். அப்பாலகரை சிவபெருமான் தம் இரு பொற்கரங்களால் எடுத்து தம் பொருட்டு பெற்ற தந்தையின் கால்களை வெட்டியெறிந்து வீழ்த்தினாய். ஆகையால் இனி நாமே உமக்கு அடுத்த தந்தை என்று கூறியருளி மார்போடு அணைத்து உச்சி முகர்ந்தார். சிவனாரின் மலர்கரங்களால் தீண்டப்பட்டதால் சிறுவனாரின் மாய உடல் பேரொளி வீசியது. சிவபெருமான் தம் திருத்தொண்டர்களுக்கு எல்லாம் தலைவராக்கி தாம் உண்பன உடுப்பன நீராடுவன அனைத்தும் உமக்கே ஆகுக, அதன் பொருட்டு சண்டீசராகும் பதவியை உமக்குத் தந்தோம் என்று கூறி தம் சடைமுடி மீதிருந்த கொன்றை மலர் மாலையை எடுத்து சிறுவனாரின் தலையில் சூடினார். இதைக் கண்டு தேவர்கள் கரகர என்று ஆரவாரித்து மலர் மாறிப் பொழிந்தனர். சிவகணநாதர்கள் ஆடிப்பாடினர். பறை வாத்தியமும் சங்கு சத்தமும் விண்ணைப் பிளந்தன. விசாரு சருமர் சகல கணங்களுக்கும் நாயகமாக சண்டிகேசுவர நாயனாராகி சிவபெருமானைத் தொழுது தமது சண்டீசர் பதவியை அடைந்தார். சிவபெருமான் பொருட்டு மழுவால் கால்களை இழந்த எச்சதத்தனும் அவன் சுற்றத்தாரும் சிவனாரை வணங்கி அவரின் அருளால் குற்றம் நீங்கி சிவலோகமடைந்தனர். அடியார்களே, நண்பர்களே, இதுபோன்று சிவனடியார்களின் வரலாற்றைப் பார்க்க நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.